அதிமுக சீட்டுக்கு 30 கோடி கட்டுப்படி ஆகாது என மாவட்ட செயலாளர்கள் புலம்பல். பாரதிய ஜனதா கட்சியின் உறவை முறித்து கொண்ட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக கூறியிருக்கிறார். ஆனால் எந்த கட்சியும் இதுவரை முன்வரவில்லை. ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயகம் போன்றவை பாரதிய ஜனதா பக்கம் சாய்ந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரசும் புதிய தமிழகமும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. புரட்சி பாரதம் மட்டும் அதிமுக கூட்டணியில் தொடர்கிறது. பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க அதிமுக முயற்சித்து வருகிறது. அதோடு திமுக கூட்டணியில் பிரச்சனை ஏற்பட்டு வெளியேறும் கட்சிகளை தம்மை நோக்கி வரும் என்று பழனிசாமி காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் தனித்து செயல்படுவதால் அதிமுக பக்கம் திரும்ப சில கட்சிகள் தயக்கம் காட்டி வருகிறார்கள். அதே நேரத்தில் முஸ்லீம் கட்சிகளுடன் கூட்டு சேர அதிமுகவுக்கு அதிகம் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் லோக்சபா தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை பழனிசாமி துவக்கியுள்ளார். போட்டியிட விரும்புவோர் கட்சிக்கு 30 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும். தேர்தல் செலவுகளை அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒப்புக்கொண்டவர்களுக்கே சீட் என சில நிபந்தனைகளை அவர் விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதுபோன்றவற்றைகளை மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பரிந்துரை செய்ததால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இல்லையெனில் கட்சி தலைமையே தேர்வு செய்யும். அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். கட்சியை சாராத பணபலமிக்க பிரபலங்கள் போட்டியிட விரும்பினாலும் கட்சியில் சேர்க்கப்பட்டு வாய்ப்பு வழங்கப்படும் என்று பழனிசாமி தரப்பு கூறுவதாக தெரிகிறது. இதுகுறித்து கட்சி நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: முன்னாள் அமைச்சர்களே பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்களாக உள்ளனர். அவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களே தேர்தலில் நிறுத்த முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் கட்சிக்கு 30 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், தேர்தல் செலவு முழுவதையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் கேட்டும் பின்வாங்கி விட்டார்கள். தேர்தல் செலவுகள் முழுவதையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை கேட்டதும் பின்வாங்கிவிட்டனர். அடுத்தவருக்காக கோடிக்கணக்கில் செலவழிக்க அவர்களுக்கு என்ன பைத்தியமா? அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் பணம் இருந்தால் அரவணைப்போம் என கூறியிருப்பதுதான் கட்சிக்குள் அனலை கிளப்பியிருக்கிறது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அப்படி பார்த்தா சீட்டு கொடுத்தார்கள். சாமானியரையும் ஜெயிக்க வைத்து மந்திரியாக்கினர். அப்படிப்பட்ட கட்சியில் இப்படி ஒரு நிபந்தனையா என்று அதிமுகவிலுடைய கட்சி நிர்வாகிகள் பல பேர் புலம்பியிருப்பதாக செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதிமுக